ஹலோ எவ்ரிவன், வெயிலுக்கு இதமான லெமன் ஸ்குவாஷ் வீட்டிலே எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெமன் 1 கிலோ, இஞ்சி 4 இன்ச்சு துருவி 100 ml தண்ணி எடுத்து அதில் ஊற வச்சுருக்கேன். துருவி தான் வச்சுருக்கேன். இஞ்சி ஆப்ஷனல் தான். லெமனை பிழிஞ்சிட்டு சாறு தனியாக எடுத்துட்டு கொட்டையெல்லாம் வடிகட்டி எடுத்துட்டு தோலை வச்சுருக்கேன். தோல் ஊறுகாய் போட்டுக்கலாம். இப்போ லெமன் சாறு 430 ml இருக்குது. அதே அளவு லெமன் சாறு அளவுக்கு தண்ணி இருக்கணும். லெமன் சாறு அளவை விட 2 மடங்கு சர்க்கரை இருக்கணும். 430 ml சாறு, 860 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதில் தண்ணியை கலக்கிறேன். திருப்பியும் சொல்கிறேன், லெமன் ஜூஸ் 1 பங்கு, தண்ணி 1 பங்கு, சர்க்கரை 2 பங்கு. இதுதான் கணக்கு. இப்போ சர்க்கரையில் தண்ணியை மட்டும் விட்டு நல்லா கொதிக்க விடணும். சர்க்கரை முழுக்க முழுக்க நல்லா கரையணும். இதுக்கு நடுவில் இஞ்சியை வடிகட்டியை வச்சு அந்த சாறை மட்டும் எடுத்துக்கணும். ஊற வச்ச தண்ணியில் இருந்த இஞ்சியை சாறை மட்டும் எடுத்துட்டு வடிகட்டிட்டேன். இப்போ இதில் சர்க்கரை கொதிச்சிட்ருக்கிறதுல 1 ஸ்பூன் நீங்கள் பால் விட்டிங்கன்னா சர்க்கரையில் உள்ள அழுக்கு முழுக்க தனியாக வந்துடும். கொதிக்கும் போது அந்த அழுக்கை மட்டும் தனியாக எடுத்துருங்க. இப்போ சர்க்கரை நல்லா தண்ணியில் கரைஞ்சி கொதி வந்துருச்சு. எண்ணெய் மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் இஞ்சி சாறை அடுப்பை நிறுத்திட்டு தான் ஊற்றணும். அடுப்பு நிறுத்திட்டு ஊற்றும் போது அந்த சூட்லேயே இஞ்சி ஸ்மெல்லெல்லாம் போயிடும். நல்லா இஞ்சியோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். 100 ml இஞ்சி சாறு ஆப்ஷனல் தான். முழுக்க சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் லெமன் ஜூஸ் விடணும். இஞ்சி சாறு சூட்டில் விடணும். லெமன் ஜூஸ் முழுக்க ஆறுனதுக்கப்புறம் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாட்டிலில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவோ கலரோ சேர்க்கலை. 1 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் சிரப்புக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து 3/4 கிளாஸ் தண்ணி சேர்த்தா 1 கிளாஸ் ஜூஸுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எத்தனை கிளாஸ் வேணுமோ கலந்துக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.